சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முத்து எதுக்காக எந்த காரணமுமே இல்லாமல் சத்யாவோட கையை உடைச்சாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்குற நமக்கு தெரியும். ஸோ முத்து எதுக்காக சத்யாவோட கையை உடைச்சாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீனாவுக்கும் புரியவே இல்லை, முத்துவோட அப்பா அண்ணாமலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புரியவே இல்லை. ஸோ இப்போ போய் சத்யாக்கிட்டேயும் கேட்டு பார்க்குறாப்புல அண்ணாமலை. ஆனால் சத்யாவால் உண்மை சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இப்போ மீண்டும் முத்துக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் அண்ணாமலை விசாரிக்கிறாப்புல. அப்போ நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன காரியம் செய்கிறான், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமாப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல வர்றாப்புல நம்ம முத்து. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் அந்த பக்கமாக இருந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா மீனா பார்க்குறத வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த உண்மையும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைக்கிற நாளைய எபிசோடில். ஒருவேளை வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சத்யாவை பற்றி ஏதோ சொல்ல வராரு அப்படிங்கிறது மட்டும் மீனாவுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தம்பி மேலே ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் வந்து முத்து அடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. நேராக போயிட்டு தம்பி சத்யா கிட்ட தான் வந்து நம்ம மீனா கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சத்யா கேள்வி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை முத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மையை எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை கிட்ட. இந்த மாதிரி அம்மா பணத்தை வந்து சத்யா தான் கொள்ளடிச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து மட்டும் அண்ணாமலை கிட்ட நம்ம முத்து சொல்கிறத மீனா கேட்டுட்டாங்க அப்படின்னா நடக்கிற விஷயமே வேறையாக போகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.